ஒரு நாள் மௌரிய பேரரசர் அசோக சக்கரவர்த்தி தேர்ல ஊர்வலம் வந்தாரு. அப்போ எதிர்த்தாப்புல பௌத்த சந்நியாசிகள் வந்தாங்க. அவங்கள பார்த்த அசோக சக்கரவர்த்தி தேர்ல இருந்து இறங்கி வந்து பௌத்த சந்நியாசிகளுக்கு முன் தலைகுனிந்து வணங்கிவிட்டு தேர்ல ஏறி பயணத்தை தொடர்ந்தான். மன்னருடன் வந்த மந்திரி இதை பார்த்துட்டு, மன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, நீங்க இந்த பரதேசிகளுக்கு முன் தலை வணங்கலாமா என்று கேட்டார். இதைக் கேட்ட மன்னன் பொறுமையாக கோபம் காட்டாமல் அரண்மனைக்குச் சென்றபின் மறுநாள் காலை மந்திரியை அழைத்து, மந்திரி, உனக்கு ஒரு வேலை இருக்கு என்று கூறினார். இன்று நீ வெளியே போய் ஒரு ஆட்டின் தலை, ஒரு புலியின் தலை, ஒரு மனிதத் தலையையும் கொண்டு வா என்று மன்னர் ஆணையிட்டார். மாலைக்குள் மந்திரி அரண்மனைக்கு திரும்பினான். மன்னர் அவரிடம் கேட்டான், ஏன் இவ்வளவு நேரம் என்று. மந்திரி சொன்னான், மன்னா, ஆட்டுத்தலை இந்த தெருவிலேயே கிடைத்துவிட்டது. புலித்தலையை வேட்டைக்காரன்கிட்ட பேரம் பேசி அதிக விலைக்கு வாங்கிட்டேன். ஆனா மனுஷன் தலைதான் கிடைக்கவில்லை. கடைசியாக இடுகாட்டில் சடலத்தை புதைக்க வந்த உறவுகாரன்கிட்ட மன்றாடி இறந்தவரின் தலையை வாங்கி வர நேரமாகிவிட்டது என்றான். மன்னன் சொன்னான், இவற்றையெல்லாம் வித்துட்டு வா என்று சொன்னார். மந்திரி வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்தார். மன்னா, ஆட்டின் தலையை இந்த தெருவிலேயே வித்துட்டேன். புலித்தலையை விலங்குகளின் உடம்ப பதப்படுத்தி பாதுகாக்கிற ஒருத்தன் வாங்கிக்கிட்டான். ஆனால் மனித தலையை கொடுத்தவனே வாங்க மாட்டேங்கிறான் என்றான். மன்னன் சொன்னான், மந்திரி, இதுதான் மனித வாழ்க்கை. ஆடு இறந்த பின்னும் அது பயன்படுகிறது. கொடிய மிருகம் என்று சொல்லும் புலிக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. தான் எல்லாம் என்று எண்ணுகிற, தனக்கு மேலே எதுவுமில்லை என்று நினைக்கும் மனிதன் இறந்த பின் அவனுக்கு ஒன்றுமில்லை, தெரிந்துகொள் என்றான். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது திருவள்ளுவர் வாக்கு. ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கையின் மிச்சம்தான் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்று எதிர்காலத்திற்குச் சொல்ல வேண்டும்.